வந்து அவளை பிடிச்சது அவள் இவளை பிடிச்சது அவள் இந்த திரையில தோழி இதோ உண்ட கதை நீங்க படித்தறியும் நீங்க ஒரு டாக்டர் தரும் நீ இன்றைக்கு சரி காணாமல் ஆக்கப்பட்டாங்க அது வேற விஷயம் அது காணாமல் ஆக்கப்பட்டது பெற்றோரால கையால பிடிச்சு கொண்டு ராணுவத்திட்ட சரணடைஞ்சு ராணுவத்திட்ட கொடுத்த பிள்ளைகள் இங்க யாரா பார்லிமெண்ட்ல கதைக்கிறீர்கள் எவன் காய்க்கிறீர்கள் எல்லா அரசாங்கமும் படம் காட்டுற அரசாங்கமா தான் இருக்கு எல்லாரும் வந்து சொல்றாங்களே தவிர எந்த விதமான செயற்பாடும் இல்லை அரசாங்கத்தோடு சேர்ந்து அரசாங்கத்துக்கு முண்டு கொடுத்துறீங்க கோடிக்கணக்கில் வேண்டிக் கொண்டு நீங்களும் மக்களுக்கு செய்ய போறீங்க ஆனா இது வந்து மக்கள் இந்த போராட்டம் இந்த மக்கள் இந்த போராட்டத்தில் யாரும் வந்து கொஞ்சம் 20,000 மக்கள் வந்து போட் பண்ணி கிடக்கு சரி அவங்க பழைய ஆக்கள் இந்த இதுல ஒன்றும் கதைக்கல அப்ப நீ தானே நல்ல பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் ஒரு அறிக்கை கொண்டு விட்டிருந்தார் இந்த கடலட்ட பண்ண சம்பந்தமாக டிஜி ஏடியும் அந்த அறிக்கை கொடுக்க பொமிஷன் கொடுக்கலாம் பிரதேச செயலகம் வந்து பொமிஷன் கொடுக்கலாம் கரையோர பாதுகாப்பு திணைக்களமும் பொமிஷன் கொடுக்கலாம் இது வந்து நேரா நிறுவனத்தாலே அந்த கடல் ஆய்வு செய்யப்பட்டு அந்த நேரா நிறுவனம் இதுல வந்து அட்டை பண்ண போடலாம் என்று சொன்னாதான் அட்டை பண்ண போடலாம் அதிலேயும் வந்து சிறு தொழிலாளிக்கு பாதிப்பு இல்லாமல் சிறு தொழிலாளியை பாதிக்காமல் சிறு தொழிலாளி இந்த இடங்கள்ல போடாமல் அதுக்கென்ற ஒதுக்கப்பட்ட இடம் நேரா நிறுவனத்தாலே ஆய்வு செய்து அதுக்கென்ற ஒதுக்கப்பட்ட இடத்துல தான் கடலட்டை பண்ண போடலாமே தவிர எழுந்த மாதத்துல வந்து கடலட்டை பண்ண போடல இப்பெல்லாம் கடலட்டை பண்ண எல்லாருக்கும் கொடுக்க இவருக்கு மாத்திரம் கொடுக்கலன்னு சொன்னால் எல்லாருக்கும் கொடுப்பட்டிருக்கு இவருக்கு மாத்திரம் கொடுக்கலன்னா என்ன காரணம் அப்ப அங்கே ஆய்வின் அடிப்படையில சரியான முறையில் இல்லை அதுவும் பத்தாமல் அந்த ஒரு சிறு தொழிலாளியை பாரம்பரிய ஒரு சிறு தொழிலாளியை கொண்டு ஒரு அறையக்குள்ள வச்சு ஒரு கண்ணாடி அறையக்குள்ள வச்சு அவனை விரட்டி துன்புறுத்தி நீ அந்த இடத்தை அட்டை பண்ண போறத குடன்னு சொல்லி நீங்கள் லஞ்சங்களை வேண்டிக் கொண்டு ஒரு உண்மையா பாரம்பரிய மீனவரை விரட்டி அச்சுறுத்தி எல்லாம் வந்து கடல் அட்டை பண்ண போடலாம் இன்றைக்கு உண்மையா நீங்கள் செய்யற வேலை அநியாயம் அக்கிரமம் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உண்மையின்படி அந்த தம்பிக்கு கடல் அட்டை பண்ண கொடுக்கிறாரு எங்களுக்கு எந்த வேறு ஆட்சேபனையும் இல்லை அவருக்கு தகுந்த இடம் நேரா நிறுவனத்தால் ஆய்வு செய்தில கொடுக்கலாம்னா நீங்கள் கொடுக்கலாம் அதை விட்டுட்டு டிஎஸ் கொடுக்குற கடிதத்தையும் வச்சுக்கொண்டு நீதிமன்றத்தில் கொடுக்குற கடிதத்தையும் வச்சுக்கொண்டு அதை வச்சுக்கொண்டு வட்ட பண்ண கொடுக்கலாது அவர் உண்மையா பாதிக்கப்பட்டிருக்கலாம் உண்மையா கஷ்டப்பட்டிருக்கலாம் பழைய போராளியா இருக்கலாம் அதுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டாம்னு நாங்கள் சொல்லல அதை நேரா நிறுவனமோ நெக்டர் நிறுவனம் அதை ஆய்வு செய்து இதில் படலட்ட பண்ண போடலாம் இந்த தொழிலாளிக்கும் அந்த தொழிலாளிக்கு பாதிப்பு இல்லை என்ற கட்டத்தில் போடணும் இன்னும் ஒரு இடத்துல வந்து பண்ண போடலாது இதுகளை விளங்காமல் இன்னொன்று ஒரு கடிதத்துக்கு அங்கே அலைஞ்சது இஞ்சி அலைஞ்சது இவ்வளவு பேருக்கும் கொடுக்கப்பட்ட பண்ண இவருக்கு கொடுக்கப்படலைன்னு சொன்னா எனக்கு காரணத்தை யோசிக்கணும் நெக்டார் நிறுவனம் நீங்க நேரா நிறுவனத்தை கூப்பிட்டு நேரா நிறுவனம் ஆய்வு செய்யணும் கடலை ஆய்வு செய்யணும் ஆய்வு செய்து பண்ணி அமைக்கலாம் மட்டத்தில் அமைக்கலாம் அதை விட்டுட்டு தேவையில்லாத வசனம் எல்லாம் பாதிக்கக்கூடாது ஒரு கடிதத்துக்காக விளைச்சவர் பேக்காட்டு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அல்லப்பட்டியில வந்து அந்த சசிகுமார் தம்பிக்கு கடலட்டை பண்ண கொடுக்கலாம் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லாத நாங்கள் வந்து மரபு தெரிவிக்கல ஆனால் ஆய்வின் அடிப்படையில் கொடுங்க யாரென்றாலும் சரி ஆய்வின் அடிப்படையில் ஒரு நேரா நிறுவனம் வந்து ஆய்வு செய்து இதுல வந்து கடலட்டை பண்ண கொடுக்கலாம் மற்ற தொழிலாளிக்கு பாதிப்பு இல்லாமல் நீங்க கொடுங்க டிஎஸ் இந்த கடிதத்தையோ அல்லது ஆர்டிஎம் கடிதத்தை வச்சுக்கொண்டு அங்கே அட்டை பண்ண கொடுக்கலாம் அதை நீங்கள் வழியா தெளிவா புரிஞ்சு கொள்ளணும் டாக்டர் பாராளுமன்ற அர்ஜுனா அவர்களை நீங்கள் வழியா தெளிவா புரிஞ்சு கொள்ளணும் நீங்கள் உடனடியாக நீங்கள் நேரா நிறுவனத்தோட கதைக்கும் நேரா நிறுவனம் வேறு ஆய்வு செய்யல இந்த கடலில் ஆய்வு செய்யுங்கோ செய்து இந்த தம்பி கட்ட பண்ண கொடுக்கலாம்னு சொன்னா கொடுங்க ஆனா மற்ற தொழிலாளி பாதிக்கக்கூடாது இன்னும் ஒரு தொழிலாளிகளை தொழில் செய்யறான்னு சொன்னால் அவன் தொழிலை வந்து பாதிச்சோ அல்லது அவன் தொழில் செய்கிற இடத்துல வந்து அட்டை பண்ண கொடுக்கிறாது அவருக்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் வேறு இடத்தை காட்டி அங்கே கடத்தொழில் இருக்குதானே கடத்தொழில் சங்கம் இருக்கு அவியலை கூட்டிக் கொண்டு இந்த இடம் ஏற்ற இடம் இது யாரு தொழில் செய்யலையோ தொழில் செய்யலையோ தொழில் செய்யாத இடம் என்று சொன்னால் அதில் ஆய்வு செய்து நீங்கள் அதில் பண்ணையை கொடுக்கணும் அதை விட்டுட்டு சும்மா டிஎஸ் இந்த கடிதத்தையும் நீதித்துறை இந்த கடிதத்தையும் வச்சு கொடுக்காங்க கூட்டிக் கொண்டே அந்த சிறு தொழிலாளி பாரம்பரிய தொழிலாளி பெருட்டி உருட்டி கண்ணாடிக்கு வச்சுட்டு குடிக்கலாம் தெரியும் தானே நாங்கள் ஆட்டி ஆக்கலன்னு சொல்லி பெருட்டி இருக்கிறது எல்லாம் கூடாத விஷயம் நீங்களோட அரசாங்க உத்தியோகத்தர் இன்னும் அடிமணியை வச்சு வந்து அவன் இடத்துல வந்து கடலட்டை பண்ண கொடுக்கிறது ஒரு நாகரிகமற்ற செயல் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தயவு செய்து அப்படியாக அந்த செயலில் ஈடுபடாங்க அதே மாதிரி தான் என்பிபி இந்த அரசாங்கத்தின் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் இன்றைக்கு வடமராட்சி கிழக்கில் போய் ஒரு படம் ஒன்று ஓடி போட்டு வந்தவர் ஒரு பிலிமொண்டு காட்டினவர் டிராக்டர்ல ஏறி அந்த பாதையெல்லாம் தண்ணிக்கால போய் பள்ளத்துக்கு விழுந்து ஒலிம்பி எல்லாம் வந்தவர் உண்மையின்படி நீ படம் காட்டினியோ படம் காட்டலையோ அது உனக்குத்தான் தெரியும் உண்மையின்படி நீ சரியான ஒரு மக்கள் இந்த கரிசனை உள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொன்னால் உடனடியாக கட்டக்காட்டில இருந்து வண்ணாங்குளம் நல்லெண்ணி தொடுவா பூலத்தொடுவா சுண்டிக்குளம் வரையும் அந்த ரோட்டை போட்டு கொடு அந்த மக்கள் படுற கஷ்டம் அந்த மக்களுக்கு தான் தெரியும் தொழிலுக்கு போய் வர முடியாது கஷ்டப்படுறாங்க இன்றைக்கு கடல் ஏறு மகனுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அவனை கொண்டு ஆஸ்பத்திரிக்கு வர்றாங்க அவன் செத்துருவான் அப்படியா கொஞ்சம் நிலைமை இந்த ரோடு கிடக்குது அப்ப நீ அது ஏற்கனவே போய் இந்த ரோட்டை பார்த்துருக்கிற டிராக்டர்ல மக்களோட போய் ஏறி இறங்கி பள்ளம் மொழியா மழை தண்ணிக்குள்ள போயிருக்கிற
தயவு செய்து விளங்கு பெறவர்களே, நீங்கள் போய் பார்த்தளவில் அங்க படம் காட்டுறதோட விட்டுட்டு அதுக்குரிய செயல்தட்டுல இறங்குங்க. கட்டக்காட்டுல இருந்து அந்த ரோட்டை போட்டு கொடுங்க. கிரவரி அடிங்க, கிரவரி அடிச்சு விட்டு பிறகு நீங்கள் ரோட்டை போடுங்க. அந்த கிரவரி அடிச்சு விட்டாலே அந்த மக்களுக்கு எவ்வளவு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். இன்னைக்கு உண்மையா அந்த ரோட்டில் போய் பார்த்தா தான் தெரியும். நீ போனி அந்த டிராக்டர்ல ஏறி போனி, தயவு செய்து அதுக்கு போங்க, அதை செய்து கொடுங்க மக்களுக்கு. அதை விட்டுட்டு நாங்கள் அரசாங்கம் எங்க அரசாங்கத்தால் சொல்லி மேறு கட்டி கொண்டு தெரியாதுங்க. தேவையில்லாத வசனங்களை பாவியாமல் மக்களுக்கு எது தேவையோ அதை போய் இந்த மக்களுக்கு எந்த குறை இருக்கோ அந்த குறியலை பார்த்து அதை தெரியுது, அதை உடனே நிவர்த்தி செய்யுங்க. அதை விட்டுட்டு சும்மா இந்த பேஸ்புக்லையும் இந்த மீடியாவிலையும் கதை கட்டி கொண்டு இருக்காங்க. அல்லது நாங்கள் டிராக்டர்ல எங்க பார்த்துறாங்க இங்க பார்த்தாலும் படம் காட்டாங்க. செயல இறங்குங்க, செயல இறங்கி மக்களுக்குரிய செயல் திட்டத்தை செய்யுங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கு எங்க இந்த நீர்வளத்துறை பணிப்பாளர் நாயகம், கடத்தொழில் அமைச்சர்கள், அடுத்தது எங்கள் இந்த யாழ் மாவட்ட நீர்வளத்துறை உதவி பணிப்பாளர், தயவு செய்து இனிமேல் வெளி மாவட்டக்காரருக்கு இந்த அட்ட தொழிலுக்கு தயவு செய்து அனுமதி வழங்க வேண்டாம். தயவு செய்து கூட நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். வெளி மாவட்டத்திலிருந்து வார ஒருத்தருக்கும் கடலட்ட பண்ணைக்கு அனுமதி வழங்க வேண்டாம். நீங்கள் விரும்பினா யாழ் மாவட்டத்தில் இருக்கிற யாருக்கும் கொடுக்கும். அதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. இன்றைக்கு நாங்கள் வேலை படுற துன்பம் எங்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கு 500 ரூபாய் போட்டுல 20 ரூபாய் கடல்ல இறங்கி நாங்கள் படுற கேவலம் எங்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள், 14 தொழில் தடை, 16 தொழில் தடை என்று இதுவரையில் ஒரு தொழிலும் தடை இல்லை. இன்றைக்கு இன்றைக்கு உள்ளூர் தோழர் சுருக்கு விலைக்கு முடிவு காண்றோம். அதுக்கு பிறகுதான் மற்ற தொழிலை தடை செய்யக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதை விட்டுட்டு தோழரையும் அழிவு தொழிலை விட்டு கொண்டு மற்ற தொழில்களை வந்து தடை செய்யறது அது வந்து கேவலமான செயல். தயவு செய்து இதுல கவனத்தில் எடுக்கணும். பணிப்பாளர் டிஜி, அடுத்த கடத்தொழில் அமைச்சர், அடுத்த யாழ் மாவட்ட நீதித்துறை உதவி பணிப்பாளர், உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்வது தயவு செய்து இனிமேல் தன்னும் இந்த வெளி மாவட்ட தொழிலாளர்களுக்கு இங்கே அனுமதி கொடுக்க வேண்டாம், அட்டைக்கு அனுமதி கொடுக்க வேண்டாம். நீங்கள் அட்டைக்கு அனுமதி கொடுக்கிறதால இன்றைக்கு எங்களை தொழிலாளர்கள் முன்னுக்கு முன்னாக பாதிக்கப்படுறார்கள். விரும்பினா யாழ் மாவட்டத்தில் இருக்க ஒரு சில ஆக்களை கொடுக்கும். நீங்கள் அதை பற்றி யாரு கொடுக்கிறவங்களுக்கு யாழ் மாவட்டத்தில் யாரு கொடுத்தாலும் அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் அதை கேட்கவும் வரையில. ஆனால் தயவு செய்து வெளி மாவட்டக்காரருக்கு இனிமே தன்னும் இந்த அட்டைக்கு வாராக இந்த பொமிஷனை கொடுக்காமல் அதை நிறுத்துங்க. உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்றோம். அதுதான் இன்றைக்கு அதே மாதிரி தான் இன்றைக்கு இந்த மாதிரி இருக்கும். நாங்கள் வர்ற கேவலம் இன்றைக்கு இந்த கடத்தொழில் சட்டங்களை நடைமுறைப்படுத்தாமல் நாங்கள் அன்றையிலிருந்து இன்றைக்கு கேட்கிறோம். 96ஆம் ஆண்டு 2ஆம் இலங்கை சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த சொல்லி ஏதோ ஒரு கடிதம் ஒன்று இல்லாத சங்கங்களுக்கு அனுப்பப்பட்டது, சில சங்கங்களுக்கு அனுப்பப்பட இல்லை. 14 தொழில் தடை, 16 தொழில் தடை உண்டு. ஆனால் இன்றைய வரையும் தடை செய்த மாதிரி எங்களுக்கு தெரியல. அவனவன் அந்த தொழிலை தான் செய்து கொண்டிருக்கிறான், செய்கிறவன் அந்தந்த தொழிலை செய்து கொண்டான் இருக்கிறான், நடக்கிறது நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் பேரளவிலையும் கடிதம் அனுப்பினவளையும் கிடக்கு. எப்ப தொழில் தடை, இந்த இத்தனையாம் மாசம் இத்தனையாம் தேதியில இருந்து இந்த தொழில் தடை செய்தால் நாங்கள் அதுக்கு நடவடிக்கை எடுப்போம். எந்த மாதிரி இதுவும் இல்லை, சும்மா ஒரு கடிதத்தில் கிடக்குது இந்த தொழில் தடை என்று சொல்லி. அதுவும் முக்கியமான குறிப்பிட்ட 2-3 தொழில் தடைன்னு போட்டுட்டு மிச்சம் எல்லாம் கிடக்கு 14 தொழில் தடை என்று சொன்னா இது என்ன ஆகுது? நடைமுறை என்று சொன்னா நடைமுறையை சரியான முறையில் செய்யணும், இல்லையா செய்யக்கூடாது. பேச சொல்லளவே இருக்காமல் செயற்திட்டத்தில் செய்யுங்க. மக்கள் இந்த தேவைக்காக செய்யும். இன்றைக்கு எவ்வளவு அழிவு தொழிலை விட்டுட்டு சும்மா அதே நீங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடாது. முதல் இன்றைக்கு உள்ளூர் நிலமடி தொழிலை நிறுத்துறீங்களோ அதுக்கு பிறகுதான் மற்ற தொழில்கள் தடை என்று சொன்னால் நாங்கள் அறிவிப்போம். இன்னொரு தொழில் தடைதான் மக்கள் நீங்கள் செய்யக்கூடாது, செய்தால் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி நாங்களும் அறிவிப்போம். அதை விட்டுட்டு சும்மா நீங்கள் கடிதத்தை அறிவி போட்டு நீங்கள் சும்மா இந்த பூச்சாண்டி காட்டாங்க. தயவு செய்து நடைமுறை சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க. இதுதான் நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்றது. சட்ட சம்பந்தமான விடயம் பேசுபொருளாக இருக்கின்றது. அது அகற்றப்பட வேண்டும் என்று ஒரு தரப்பு, இன்னொரு அர்ஜுனா போன்றவர்கள் இல்லை அது அகற்றினால் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் என்றெல்லாம் குறிப்பிடப்படுகின்றார்கள். ஒன்று என்பிபி அரசாங்கம் வந்ததின் பின்னர் இது ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதேபோல என்பிபி அரசாங்க ஆட்சி அமைச்ச பின்னர் கற்கோள இராணுவ முகாம் விடுவிக்கவில்லை, திக்கம் படிசாலை இயங்கவில்லை. இவ்வாறு பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து இன்னும் நடைமுறைப்படுத்தவில்லை. இது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன? எல்லா அரசாங்கமும் படம் காட்டுற அரசாங்கமாக தான் இருக்கு. எல்லாரும் சொல்றாங்களே தவிர எந்த விதமான செயற்பாடும் இல்லை. அது அரசாங்கமும் சரி, அரசாங்கத்தோட சேர்ந்தவங்களும் சரி, அது இந்த பாராளுமன்ற உறுப்பினரும் சரிதான். எவனாவது மக்கள் கரசனை கொண்டு இது செய்யத்தான் வேணும், இதை அகற்றத்தான் வேணும் என்று சொல்லி எவனுக்கு மாதிரி அக்கறை இல்லை. சும்மா நாங்களும் 4 மக்கள் போல வாரம் வந்து நிற்கிறோம், நாங்களும் மீடியாவுக்கு மேலே கதைச்சு போட்டு போறாங்களே தவிர இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. இது இன்றைக்கு உண்மையா இந்த விகாரம் அகற்றப்பட வேண்டிய விகாரம். இன்றைக்கு ராணுவத்துக்கு ராணுவம் புத்தக பெருமான கும்பிடணும் சொன்னால் ராணுவ முகாமுக்குள்ளே எவ்வளவு இடம் கிடக்கு, அங்கே புத்தக விகாரி அமைக்கலாம். இந்த மக்கள் இந்த காணிக்குள்ளே மக்கள் இந்த காணியை பிடிச்சி புத்தக விகாரி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வைக்கும்
இன்றைக்கு பலாலி ராணுவ முகாமை எடுத்துக்கொண்டால் எத்தனையோ பெரிய ஏக்கர் கணக்கில் எவ்வளவு இடங்களை பிடிச்சு வச்சிருக்கிறீர்கள். நீங்கள் உண்மையின்படி ராணுவ முகாமுக்குள்ளே விகாரி அமைக்கலாம், அந்த ராணுவத்தில் வந்து புத்தகமான கும்பிடலாம். அதுல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. மக்கள் இந்த காணியை ஆக்கிரமிச்சு மக்கள் இந்த இடத்தை பிடிச்சு மக்கள் இந்த இடத்துல விகார கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஏற்கனவே நான் அர்ஜுனா அவர்கள் சொன்ன வசனத்துக்கு நான் ஏற்கனவே அர்ஜுனா அவர்களுக்கு நான் அறிக்கை விட்டுறான். விரும்பினா உண்ட வீட்டில் கொண்டே உண்ட காணிக்கு கொண்ட விகாரி அமைச்சு அதை சுத்தவரை சிங்கள குடியேறது எது நீ படியா சந்தோஷம் அவையோட இருக்க சொல்லி இது வந்து உண்மையின்படி இந்த விகாரி அகற்றப்பட வேண்டிய ஒரு விகார இன்றைக்கு விகார வந்து உண்மையின்படி அந்த காணி உரிமையாளர்கள் இன்றைக்கு நேற்று போராடையில அந்த கூடிய 4-5 வருஷம் படிச்சு அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார். அதுக்கு உதவியாக உண்மையின்படி கயேந்திரன் சுபாஷாக்கள் போட்டாக்கள் அதுக்கு உதவியாக முறையில் போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். ஆனால் கூடியவங்க மக்களும் பெருசாக அதில் கலந்து கொள்ளையில, வேறு அரசியல்வாதிகள் கலந்து கொள்ளையில, ஆட்சியில இருந்தவங்களும் வாயை மூடிக்கொண்டிருந்தவங்க. ஆட்சியில இருந்த கட்சியில சரி எந்த ஆட்சியோட இருந்த கட்சி அமைச்சர்கள் எல்லாம் இருந்தவன் அன்றைக்கு ஒருவருமே வாய் துறக்க இல்லை. இன்றைக்கு வந்து அது அகற்றப்பட வேணும், எங்கட காணி விடத்தான் வேணும் சொல்லி அங்க நாடகம் போடுறாங்க, நாடகம் ஆடுறாங்க. உண்மையின்படி ஆட்சியில நீங்கள் உங்களுடைய கட்சி ஆட்சியில இருக்கேங்க, ஆட்சியோட சேர்ந்து இருக்கேங்கல்ல, அமைச்சரா இருக்கேங்கல்ல, அந்த நேரம் அமைச்சரை வச்சு நீங்கள் போராடி இருக்கலாம், ரோட்டில் வந்து குந்தி இருந்து அழுதுருக்கலாம். உடனடியாக இந்த காணி விடத்தான் வேணும், கடத்த அமைச்சரை சொல்லணும், அமைச்சர் உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுத்து இந்த விகாரி அகற்றி இந்த மக்கள் இந்த காணியை விடுவிக்கணும் என்று சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு இப்ப வந்தாங்க மக்களோட மக்களா வந்து நீலி கண்ணீர் படிக்கக்கூடாது. உண்மையா அதுகள் வந்து இன்றைக்கு நேற்று போராட்டம் துவங்கல, காணி உரிமையாளர்கள் நேற்று இன்றைக்கு போராட்டம் துவங்கல, அது இப்போ இத்தனை வருஷத்துக்கு மேல போராட்டம் துவங்கினது. அதுக்கு உதவியா இருந்தது உண்மையாவது கயேந்திரனோ சுகாசாக்கெல்லாம் உதவியா இருந்தவங்க. ஏதோ தங்களால முடிஞ்சது, அவங்க இன்ஜியன்ட் இல்லை, எந்த இடத்துல பாதிக்கப்பட்டாலும் அவங்க முன்னுக்கு நிற்கிறது அவங்க இல்லை. ஆனால் இன்றைக்கு எல்லாரும் வந்து நிற்கிறீர்கள், இன்றைக்கு எல்லாரும் வந்து நிற்கிறீர்கள். இன்றைக்கு ஏன் வந்து நிற்கிறீர்கள்? நீங்கள் எல்லாம் பட்டு போய் அடிபட்டு போனீர்கள். உங்களை மக்கள் துரத்தி கலைச்சி விட்டுட்டாங்க. திருப்பியும் நீங்கள் இதுக்குள்ள ஆட்சிக்கு வரவணும் மட்டும்தான் இன்றைக்கு நீலி கண்ணீர் படிக்கிறார்களும் எல்லாரும் வந்து குந்தி கொண்டிருக்கிறீர்கள். உண்மையின்படி இது காலப்போக்கில் இன்னும் மக்களுக்கு தெரியும் யார் யார் எங்க கொண்டு வரணும்னு சொல்லி. உண்மையின்படி எங்க பிரச்சனைகள் தீர்வணும் என்று சொன்னால் எல்லாரும் ஒன்றுபடணும், கட்சி பேதம் இல்லாமல் சகலரும் ஒன்றுபட்டு ஒன்று கட்சியுங்களும் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு நாங்கள் மக்களை திரட்டி எங்களுக்கு தேவையான போராட்டங்களை செய்து எங்களுக்கு எதை செய்யணும் என்னென்ன செய்யணும் சொல்லி மக்களோட சேர்ந்து போராட்டத்தை செய்து நாங்கள் என்ன செய்யணும் எங்கெங்க என்ன செய்யணும் அதை செய்யணும் விட்டுட்டு நீங்கள் தனியே கொண்டு பதவிக்கும் தலைவர் பதவிக்கும் அந்த பதவிக்கும் இந்த பதவிக்கும் ஆசைப்பட்டு கட்சியையும் குழப்பி மக்களையும் குழப்பி எல்லாரையும் குழப்பி கூத்தாடி கொண்டிருக்கிறீர்கள். இதோ உங்கள் இந்த அரசியல் உங்கள நலன் கருதி உங்கள வீட்டுக்கும் உங்கள இதுக்கும் உங்களோட சூழலத்துக்கும் தான் அரசியல் இருக்கிறீங்களே தவிர மக்களுக்கு நலன் கருதி அரசியலுக்கு வரையில்லை. அந்த அதில் கிழிக்கிறான் தானே பாராளுமன்ற பற்றி அந்த இதில் மீடியாவில் போதும் ஒரு படியன் தொப்பி போட்டபடி நீரை சோட்டு கிழிக்கிறான், என்ன கிழிக்கிறான்? உண்மையாக நாங்களும் கிழிப்போம். என்ன செய்த நீங்கள் இன்றைக்கு 1000 விகாரி அமைக்கிறோன்னு சொல்லி அந்த நேரத்தை எதிர்த்து போகணும், பார்லிமெண்ட்ல எதிர்த்து போகணும். என்னத்தை காய்ச்சறீங்க? ஒன்றுமே கலைக்காம கிழிக்காம போர் குற்ற விசாரணைக்கு வர சொல்லி அதையும் எடுத்து வச்சுறீங்க. அரசாங்கத்தோடு சேர்ந்து அரசாங்கத்துக்கு முண்டு கொடுத்துறீங்க கோடிக்கணக்கில் வேண்டிக் கொண்டு. நீங்களும் மக்களுக்கு செய்ய போறீங்க. ஆனா இது வந்து மக்கள் இந்த போராட்டம், இந்த மக்கள் இந்த போராட்டத்தில் யாரும் வந்து கொச்சப்படுத்தாங்க தயவு செய்து. இது வந்து மக்கள் இந்த உரிமை போராட்டம், மக்கள் இந்த காணி விடுவிக்கப்படணும், அதுக்காக மக்கள் போராடி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு அதை வந்து கொச்சப்படுத்தக்கூடாது. நீங்க அதுல வந்து கொச்சப்படுத்துறீங்க, சில பேர் வந்து கொச்சப்படுத்துறீங்க. மக்கள் இந்த போராட்டம் படிச்சாலும் மக்களோட சேர்ந்து நிற்கணும், அது மக்களுக்கு தெரியும் அங்க என்ன செய்யணும் சொல்லி மக்கள் கலைப்பிடு. அதனால்தான் ஒரு பையன் கலைக்கிறான், தமிழர் அதுக்கு போக முடியல சிங்களவனை பற்றி கலைக்கிறேன்னு சொல்லி அதுல மீடியால பார்த்தேன். அது துறமா அந்த படியன் காய்ச்சிருக்கிறான். எங்களால் அதுக்கு போக முடியல சிங்களவன் போகணும்னு சொன்னா இதோ இந்த பொலிசன் சொல்லி பொலிசை பற்றி கலைக்கிறான். ஒரு ஐயா கலைக்குது, அதுதான் கதை. அதை விட்டுட்டு சும்மா அங்க ஒப்பாரி வைக்கிறதும் நடிக்கிற நிலையம் வைக்காங்க. நீங்கள் கண்டு நடிக்க கூடாது, நீங்கள் தேவையற்ற வசனங்கள் பாவிக்காங்க. அது மக்கள் போராடுவீங்க, மக்களுக்கு தெரியும் போராட்டம் எப்படின்னு சொல்லி. மக்கள் வந்து நிச்ச வேறும் இல்லை, மக்களுக்கு எல்லாரையும் பற்றி தெரியும் எப்படின்னு தெரியும். இன்றைக்கெல்லாம் தூக்கி எறியப்பட்ட அப்புறம் அந்த அழுது பிரயோசனம் இல்லை. வருங்காலம் இன்னும் எத்தனையோ பேருக்கு பாடம் படிப்பிக்கத்தான் இருக்குது. நாங்கள் படிப்பிப்போம். நாங்களும் வந்து போராட்டத்தில் கலந்து கொள்ளத்தான் இருந்து நாங்கள் சின்ன பிரச்சனையால நாங்கள் கலந்து கொள்ள முடியாமல் போச்சுது. இனிமேலும் வந்து போராட்டம் தொடரும் என்றால் நாங்கள் கட்டாயம் கலந்து கொள்வோம். அதில் நாங்கள் இல்லை, நாங்கள் கொஞ்சம் பேர் அதில் கலந்து கொள்வோம். ஆனால் அதை வந்து போராட்டம் என்றால் போராட்டம் மாதிரி இருக்கும். உண்மையின்படி சில தம்பிகள் சில அண்ணன் கதைக்கிறதெல்லாம் நல்லா கிடந்தது. சில பேர் வந்து கொச்சப்படுத்துறீர்கள். கொச்சப்படுத்தாமல் மக்கள் போராட்டத்தில் மக்களோட கலந்து மக்களுக்குரிய தேவைகளை செய்யுங்க.
முதல் எல்லா கட்சியும் ஒன்று சேருங்க. கட்சியோ கட்சி இல்லையோ புதுசா தமிழ் மக்களுக்கு ஒரு கட்சி ஒன்று அமைச்சு அதுல வேற்றுமை இல்லாத வடக்கு கிழக்கில் இல்லாத கதைச்சு எங்களுக்கு வடக்கு கிழக்கில் என்ன தேவையோ என்ன செய்யணுமோ அதுகளை செய்யக்கூடிய நடவடிக்கை எடுங்க. சும்மா தேவையில்லாத வசனங்களை பேசி நான் பெருசு நீ பெருசு நான் தலைவராகணும் நீ தலைவராகணும் அவனோட அங்கே ஒரு பக்கம் இங்கே ஒரு பக்கம் இப்படி கேவலமான வேலை செய்யாங்க. நீங்கள்லாம் எங்களை மக்களை பிரிச்சாடுறீங்க. தமிழ் மக்களை தமிழர் தான் பிரிச்சாடுறீங்க. இன்றைக்கு ஒருத்தர் அறிக்கை விட்டிருக்கார், தமிழ் மக்கள் ஒன்றாக ஐக்கிய கேட்க வாழ விருப்பப்படுகிறேன் சொல்லி அறிக்கை விட்டிருக்கார். அது யாரு சொன்ன வசனமும் எங்களுக்கு தெரியாது, இந்த பேப்பர்ல கிடக்கு. அப்ப இன்றைக்கு நாங்கள் எங்களுக்கு ஐக்கியம் இல்லையோ தமிழருக்குரிய உரிமைகள் கிடைக்கணும். இன்றைக்கு உண்மையை யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு முகாமொழியோ இன்றைக்கு இந்த வெயிலுக்குள்ளேயும் மழைக்குள்ளேயும் இந்த ஒவ்வொரு முகாமொழியோ தகரக்கோட்டின் வழியோ எத்தனையோ மக்கள் இன்றைக்கு செத்து கொண்டு தங்களோட சொந்த இடங்களுக்கு போகிறாங்க. இன்றைக்கு எத்தனையோ மக்கள் கடத்தல் செய்யலாமல் வேற ஒரு இடங்கள்ல கொண்டு ஒவ்வொரு சங்கத்துக்குள்ள வேற ஒரு இடங்கள்ல கொண்டு கடத்தல் செய்யலாம் இருக்கு. இன்றைக்கு கடத்தல் பிரதேசங்களும் விடுபடவில்லை. ஏன் விடுபட அவங்களால ஏன் கலைக்க முடியல? இங்க நீரில் கண்டில் படிக்கிறீங்க, இதை பற்றி கலைக்கிறீர்கள். பார்லிமெண்ட்ல என்ன கலைக்கிறீர்கள்? இன்றைக்கு சரி காணாமல் ஆக்கப்பட்டார்கள், அது வேற விஷயம். அது காணாமல் ஆக்கப்பட்டது. பெற்றோரால கையால பிடிச்சு கொண்டு ராணுவத்திட்ட சரணடைஞ்சு ராணுவத்திட்ட கொடுத்த பிள்ளைங்க பார்லிமெண்ட்ல கலைக்கிறீர்கள். எவன் கலைக்கிறீர்கள்? அதை பற்றி யார் கலைக்கிறீர்கள்? வாய் திறக்கிறீர்கள். இல்ல காணாமல் ஆக்கப்பட்டேன்னு சொன்னா தெரியாது, எங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது என்னென்னு காணாமல் ஆக்கப்பட்டு. ஆனா பெற்றோரால கையால பிடிச்சு கொண்டு கொடுத்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது யார் கேட்கிறீர்கள்? பார்லிமெண்ட்ல இந்த அர்ஜுனா ராமநாதன் அவர்களே, பாராளுமன்ற அர்ஜுனா ராமநாதன் அவர்களே எல்லாம் கலைக்கிறேன். ஏன் இருந்தாலும் பாராளுமன்றத்தில் கலைக்க முடியல? நேர சேர்க்கலாம் தானே, அதுக்கு ஒரு உடனடியாக விசாரணை செய்து இந்த மக்களை இங்கே சேர்க்கலாம் தானே. அதே நம்மளால சேர்க்க முடியல. இங்க நின்று அவளை பிடிச்சது அவள் இவளை பிடிச்சது அவளை இந்த பூத்துல தலையில தோழி இதோ உண்ட கதை. நீங்க படித்தறியும், நீங்க ஒரு டாக்டர் தரும். நீ மூத்திர கதையெல்லாம் கதைச்சு இருக்கிறேன். பாராளுமன்றத்தில் இவ்வளவு கதைக்க இருக்குது, இந்த மக்களுக்கு இவ்வளவு செய்ய வேண்டி இருக்குது. அவன் என்ன செய்தாலும் உனக்கு நீ சரியான முறையில மக்களுக்கு சேவை செய்ய பார்ப்போம். உன்னால் ஏழுமண்டா அவன் என்ன செய்தாலும் சரி, என்ன செய்யாட்டி அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீ நீ புதுசா நீ உன்ன மக்களை போட்டு 27,000 போட்டு எடுத்தனி. 27,000 மக்கள் போட் பண்ணி கிடாக்கு. சரி, அவங்க பழைய ஆக்கள் இந்த இதுவரையும் ஒன்றும் கதைக்கல. அப்ப நீ தானே நல்லதை செய். அதை விட்டு அதை இதை பற்றி கதைக்காமல் இருக்கிற மக்களுக்கு எங்க எந்த கிராமத்தில் என்ன செய்யணும், என்னென்ன தேவை, என்னென்ன செய்யணும், அந்த மக்கள் காணாதுன்னா பெற்றோரால கூட்டிக்கொண்டே சரணடைஞ்ச பிள்ளைகள் எங்க இதனை பற்றி கதை நல்லதை செய். நான் உன்னை வரவேற்கிறேன். அதை விட்டு தேவையில்லாத வசனங்களை மூக்கல் வச்சு தேவையில்லாத வசனங்களை பாவிக்காது. மக்களுக்கு செய்ய வேண்டிய எவ்வளவு கிடக்கு, எங்களோட வடக்கு கிழக்கில் எவ்வளவு செய்ய வேண்டிய கிடக்கு, அவிழ்ச்சி எவ்வளவு கிடக்கு, அதை பற்றி கதைங்கோ. இங்க எனக்கு ஒரு ரோடு போட்டு வேலை அடிக்குது, மிஷின் பிள்ளையா இதுண்டா. இங்க இலங்கை அரசாங்கத்திலே ஒரு மிஷின் தானே நிக்குது. ஒரு மிஷின் பிள்ளைண்டா வேற மிஷின் கொண்டு ரோடு போட இல்லாத கட்டத்தில் நிக்குது. ஒரு எங்களோட ரோடு அதையும் ஒரு கொஞ்சம் தூரம் தான் ரோடு. எங்க இதுல இருந்து கொஞ்சம் தூரம் தான் ரோடு. மற்ற ரோடு எப்படி வரப்போதோ என்ன மாதிரி வரதோ தெரியாது. இதுகள் எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்து இதுகள் எல்லாத்தையும் செய்யுங்க. மக்களுக்கு தேவையானதை செய்யுங்க. செய்து மக்களை சந்தோஷமா நிம்மதியா வாழ விடுங்க, சமடியா உழைச்சி சாப்பிட விடுங்க. இன்றைக்கு எவ்வளவு நான் செய்ய இருக்கு, அதை விட்டுட்டு தேவையில்லாத வசனங்களை பாவிக்காமல் தேவையானவர்களை செய்து மக்களுக்கு இந்த பிரச்சனைகள் மக்கள் இந்த வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.